Wel- Welcome to DRPG TRB Coaching Center for Zoology. In this video, environmental issues, most important questions நம்ம பார்க்க போறோம் one by one. And first questions பார்க்கலாம். So let me zoom in first. Okay. So take a pencil. Which of the following is a secondary pollutant? எது வந்து secondary pollutant பார்த்தோம்னா ஓசோன் தான் சரிங்களா. ஸோ பிரைமரி பொல்யூட்டன் பார்த்தோம்னா கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு அண்டு சல்ஃபர் டை ஆக்சைடு. ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே வந்து பிரைமரி பொல்யூட்டன்ஸு. அண்ட் கார்பன் ஓசோன் மட்டும் தான் O3ன்னு சொல்லுவோம். O3. ஸோ இதுதான் வந்து செகண்டரி பொல்யூட்டன். ஓகேங்களா. ஸோ ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் வந்து டி இஸ் தி ஆப்ஷன். டி இஸ் தி ஆப்ஷன். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் போகலாம். Okay, so let's go to the question number 4. Which of the following is a secondary pollutant? எது வந்து secondary pollutant பார்த்தோம்னா PAN. சரிங்களா. பெராக்சி அசைட்டல் நைட்ரேட்னு சொல்லுவோம். இதுதான் வந்து செகண்டரி பொல்யூட்டன்ட். ஏரசால், கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரைமரி பொல்யூட்டன். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். ஓகே. ஓகே. ஸோ கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. Which of the following statement is not valid for aerosols? For எது வந்து வேலிட் இல்லை ஃபார் ஏரோசல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தே ஆல்டர் ரெயின்ஃபால் அண்ட் மான்சூன் பேட்டர்ன். கரெக்டு. எது நாட்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. எது ராங்னா அது மட்டும் தான் நம்ம வந்து மார்க் பண்ணோம். தே காஸ் இன்க்ரீஸ்ட் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி. திஸ் இஸ் அப்சல்யூட்லி ராங். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். They have a negative impact on agricultural land, correct? And they're harmful to human health. So adume correct. So option B is the right answer. Option B is the right answer. Okay, let's go to the question number 15. dB, decibel சொல்லுவோம், is a standard abbreviation used for quantitative expression of which is used for quantitative expression of particular pollutant. ஓகேங்களா. ஸோ பொல்யூட்டன்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு என்ன இந்த இதில் என்ன டிபிக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா டெசிபிள்ஸ் ஃபார் சவுண்ட் பொல்யூஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே. ஸோ which of the following is not correct? நல்லா பாருங்க. not correct with regard to harmful effects of a particular matter of the size 2.5 micrometer or less. சரிங்களா. which is not ன்னு கேட்டிருக்காங்க. so it can cause respiratory problems, right? and it can directly enter into the it cannot directly enter into the circulatory system. So this is wrong. It can cause inflammation and damage to the lungs. Is correct. and it can be inhaled into the lungs. So இதுவுமே correct. So option B is the wrong answer. and இதுக்கு wrong தான் கேட்டிருக்காங்க. Option B is the right answer for this question. Okay. Okay, so let's go to the question number 13. The Air Prevention and Control of Pollution Act came into force in India in the year in கேட்டிங்கன்னா so 1981. So that is the year Indian Constitution படி the Air Prevention and Control of Pollution Act வந்து came into force. சரிங்களா. came into effect. நல்லா ஞாபகம் வச்சுங்க. 1981. Let's go to the question number 12. A scrubber in the exhaust of a chemical industrial plant removes what it removes அப்படின்னு பார்த்தா gases like sulfur dioxide. ஸ்க்ரப் நான் படிக்கும்போது எப்படி ஞாபகம் வச்சுருந்தா சல்ஃபர் டை ஆக்சைடு ஸ்க்ரப்பர் இப்படிதான் ஞாபகம் வச்சுன்னா இந்த ஸ்க்ரப்பர் இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து தே ரிமூவ் தி வாட் சல்ஃபர் டை ஆக்சைடு பொல்யூஷன். ஓகேங்களா. ஞாபகம் வச்சுங்க. ஸோ let's go to the question number 11. A location with a luxuriant growth of lichens on the trees indicates that what? So it indicates location is not polluted. சரிங்களா. ஸோ லைக்கன்ஸ் வந்து என்னன்னு பண்ணுவோம்னா
used as a pollution indicator. Pollution indicator. அது என்ன பொல்யூஷன் இண்டிகேட் பண்ணணும்னு பார்த்தா சல்ஃபர் டை ஆக்சைடு பொல்யூஷன் வந்து இருந்துச்சுனாவே லைக்கன்ஸ் வந்து வளராது. ஸோ அந்த இடத்துல வளர்னாவே வளரல அப்படின்னு பார்த்தா ஹை பொல்யூஷன் ரேட் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ லைக்கன் growth வந்து லக்ஸூரியண்டா தான் இருக்கு. அதாவது ரொம்ப abundant-ஆ இருக்கு அப்படின்னாவே நமக்கு என்ன அது என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தா லொகேஷன் இஸ் நாட் பொல்யூட்டட். நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் D is the right answer for question number 11. Question number 11. So இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பாருங்க. Which of the following are most suitable indicator of sulfur SO2 pollution in the environment? இது என்ன பார்த்தா lichens தான். So option C is the right answer. ஓகேங்களா? Acid rain caused by increase in the atmospheric concentration of SO2 and NO2. Sulfur dioxide and NO2 ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஆசிட் ரெயின் வந்து எதனால உருவாக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா SO2 pollution and NO2 pollution. நல்லா ஞாபகம் வச்சுங்க. So let's go to the next one. So most important question and most ரொம்ப toughest question மட்டும் நம்ம பார்த்துட்டே போவோம். ஓகேங்களா? Steps taken by the government of India to control air pollution include. எது includes what கேட்டிருக்காங்க. So PUC, pollution under control, compulsory PUC certification of petrol-driven vehicles while test for carbon monoxide and hydrocarbons. So இதான் வந்து steps taken by government of India to control air pollution. Okay, so option A is the right answer. Option A is the right answer. Okay, so let's put the question number 11. According to CPCB, Central Pollution Control Board, which particulate size in diameter, that is in micrometer, of the air pollutants is responsible for greatest harm to human health? Human health greatest harm எது வந்து காஸ் பண்ணுதுன்னு கேட்டாங்கன்னாவே which is always the particulate matter which is in between, which is at 2.5 pm சொல்லுவோம். particulate matter 2.5 சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து they cause greatest health issues, ஓகேங்களா, to human population. So option C is the right answer. In a coal-fired power plant, electrostatic precipitator are installed to control emission of. சரிங்களா? ஸோ electrostatic precipitators வந்து are installed to control the emission of a suspended SPM சொல்லுவோம், suspended particulate matter. நல்லா ஞாபகம். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக they install electrostatic precipitators. நல்லா ஞாபகம். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். அண்ட் கொஸ்டின் நம்பர் 19 பார்ப்போம். பாருங்க. Photochemical smog pollution does not contain. எது இருக்காதுன்னு தான் கேட்டிருக்கேன். தட் டஸ் நாட் கண்டெயின் வாட்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ பேன் இருக்கும், ஓசோன் இருக்கும், அண்ட் நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் இருக்கும், நைட்ரஜன் டை ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இருக்காது. ஓகேங்களா? ஸோ டஸ் நாட் கண்டெயின் அவே. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ மற்ற த்ரீயுமே வந்து ஃபோட்டோ கெமிக்கல் ஸ்மாக்ல இருக்கும். ஸ்மாக் சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஃபாகும் ஸ்மோக்கும் சேர்ந்ததான் என்ன சொல்லுவோம்னா ஸ்மாக்னு சொல்லுவோம். ஃபாக்னது பனி, அதோட புகையும் சேர்ந்துச்சுன்னா அது பேரு ஸ்மாக். ஓகேங்களா? ஃப்ளூரைடு பொல்யூஷன் மெயின்லி அஃபெக்ட்ஸ் வாட்? ஃப்ளூரைட்னாவே நம்மளுக்கு என்ன ஞாபகம் பார்த்தோம்னா டீத் அண்ட் ஃப்ளோரோசிஸ் ஞாபகம். ஓகேங்களா? ஸோ டீத் டிகே வந்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஓகே. So what is the intensity of sound in normal conversation? In normal conversation, என்ன intensity அப்படின்னு பார்த்தோம்னா 30 to 60 decibel. 30 to 60 decibel. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. நம்ம சிலபஸ்லேயே வந்து AQI and WQI எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றும் நம்ம இப்போ AQIனா என்னன்னு பார்த்தோம்னா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், அண்ட் WQIனாவே வாட்டர் குவாலிட்டி இண்டெக்ஸ். சரிங்களா? ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு ஞாபகம் வரணும். Okay, look at the question number 23. Which of the following is pollution related disorder? எது வந்து pollution related disorder ன்னு பார்த்தோம்னாவே fluorosis. இது fluorosis. ஓகேங்களா? ஆப்ஷன் C is the right answer. Okay, look at the question number 24. Which of the following is the use of lichens in case of pollution?
சரி, which of the following is the use of lichens in case of pollution? எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னாவே they act as a bio indicators of pollutions. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், they indicate what type of pollution பார்த்தோம்னா சல்ஃபர் டை ஆக்சைடு பொல்யூஷன் வந்து they indicate. ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். Okay, look at the question number 25. The supersonic jets cause pollution by thinning of what? But that is actually cause the pollutions by thinning of ozone layer. Ozone layer. ஞாபகம் வச்சுங்க. Okay, let me read this one. Carbon monoxide is a pollutant because கார்பன் மோனாக்சைடு வந்து வந்து பொல்யூட்டண்டா வந்து ஆக்ட் பண்ணுது. ஸோ தட் இஸ் பிகாஸ் ஆஃப் இட் ரியாக்ட்ஸ் வித் ஹீமோக்ளோபின். ரியாக்ட்ஸ் வித் ஹீமோக்ளோபின் அண்ட் அஃபினிட்டின்னு பார்த்தோம்னா கார்பன் மோனாக்சைடு வித் ஹீமோக்ளோபின் வந்து 200 டைம்ஸ் வந்து இட் இஸ் ஹையர் தென் தி ஆக்சிஜன். ஓகேங்களா? ஸோ இது அடிஷனல் பாயிண்ட், இது யூ மஸ்ட் ரிமெம்பர். ஓகேங்களா? ஓகே, ஸோ யா, கொஸ்டின் நம்பர் 27 பாருங்க. How carbon monoxide emitted by automobiles prevents the transport of oxygen in the body tissues? In the body tissues in பார்த்தோம்னாவே, so by forming a stable compound with the hemoglobin. By forming a stable compound with the hemoglobin. இப்பதான் சொன்னேன் நானு. சரிங்களா? Okay. The Taj Mahal is threatened due to the effect of. It is threatened due to the effect of sulfur dioxide. Sulfur pollutionனால அது ரொம்ப வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். இது ஆல்ரெடி இப்பதான் சொன்னாங்க, 200 டைம்ஸ் வந்து they have greater affinity than oxygen. ஓகேங்களா? Okay, so sounds above what level are considered hazardous noise pollution? Hazardous noise pollution கேட்டிருக்கோம். So above 120 decibels. Above 120 decibels இருந்தாவே வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா that is hazardous to our health, human ear. ஞாபகம் வச்சுங்க. Okay. UV radiations from sunlight causes a reaction that produces what? So that produces ozone. Okay, that produces ozone. Okay, so let's go to the question number 32. Most hazardous metal pollutant of automobile exhaust நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னு பார்த்தோம்னா lead. சரிங்களா? Lead is the most hazardous metal pollution from the automobile exhaust. ஓகேங்களா? automobile exhaust. ஓகே, ஸோ ஆசிட் என்னமே நமக்கு என்ன பண்ணணும்? ஆப்ஷன் டி தான் நான் SO2 and NO2. ஓகேங்களா? ஓகே, ஸோ மோர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ கொஸ்டின் நம்பர் 37 பாருங்க. BOD, biological oxygen demand, may not be a good index for pollution for water bodies receiving effluents. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து இது வந்து எல் effluents from வாட்னு கேட்டாங்க. ஸோ this may not be a good indicator for pollution. பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியிலிருந்து வரக்கூடிய பொல்யூட்டன்ஸ் வந்து நம்ம பிஓடி பார்க்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ டொமஸ்டிக் சிவேஜ், டைரி இண்டஸ்ட்ரியில் வரக்கூடிய வேஸ்ட்டு ப்ராடக்ட்டு அண்ட் சுகர் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் வந்து we go for BOD calculation to determine the pollution level except the petroleum industry. ஓகேங்களா? பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு நம்ம பிஓடி பார்க்க மாட்டோம். சரிங்களா? Okay, so yeah. Let's go to the question number 38. A lake which is rich in organic waste may result in what? Mortality of fishes due to lack of oxygen. ஓகேங்களா? இப்போ ஞாபகம் வச்சுங்க, mortality of fishes due to lack of oxygen. ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு ரிசல்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? Okay. The highest DDT concentration in aquatic food chain shall occur in. Highest கேட்டிருக்காங்க. சரிங்களா? நல்லா நோட் பண்ணுங்க. Highest concentration of DDT occurs in aquatic food chain
food chain shall occur in yield. ஓகேங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? நோ, சீகல். ஈகிள் இல்ல. ஏன்னா வந்து அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம்ல அந்த மோஸ்ட் அப்பர் செயின்ல இருக்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பேர்ட்ஸ் தான். ஞாபகம் வச்சுங்க. ஸோ சீகல் தான் வந்து ரைட்டான ஆன்சர். ஹையஸ்ட் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் டிடிடி வந்து கேன் பி ஒப்டைன்டு ஃப்ரம் சீகல். ஞாபகம் வச்சுங்க. இது வந்து என்னன்னு பார்த்தோம்னா பயோ மேக்னிஃபிகேஷன் சொல்லுவோம். பயோ மேக்னிஃபிகேஷன். ஸோ ஒவ்வொரு ட்ரோபிக் லெவலுக்கும் வந்து ஒவ்வொரு ஐ மீன் டிடிடி கான்சென்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கும். அதான் வந்து பயோ மேக்னிஃபிகேஷன். Okay, let's look at the question number 40. A river with an inflow of domestic sewage rich in organic waste may result in death of fishes due to lack of oxygen. Due to lack of oxygen. இப்பதான் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? Okay. Eutrophication of water bodies leading to killing of fishes is mainly due to non-availability of oxygen. Non-availability of oxygen. Okay, option B is the right answer. Increase in concentration of toxicant at successive trophic level is known as at a successive trophic level increase in concentration of at a successive அடுத்தடுத்து வரக்கூடிய trophic level increase in concentration of which is known as biomagnification. இப்பதான் நான் சொன்னேன். ஓகேங்களா? ஓகே, ஹை வேல்யூ ஆஃப் பிஓடி நல்லா ஞாபகம் வச்சு. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். பிஓடி இன்க்ரீஸ் ரொம்ப வந்து ஹை வேல்யூவா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா water is highly polluted. Water is highly polluted and consumption of organic matter in the water is higher by the microbes. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பியும் கரெக்டு தான், டியும் கரெக்ட். ஸோ பிஓடி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வாட்டர் இஸ் ஹைலி பொல்யூட்டட். ஓகேங்களா? பிஓடி டிக்ரீஸ் ஆச்சுன்னா வாட்டர் இஸ் ஐ மீன் லைட்லி பொல்யூட்டட். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இது ஒரு முக்கியமான கான்செப்ட். கொஸ்டின் நம்பர் 44 பாருங்க. ரேச்சல் கார்சன்ஸோட ஃபேமஸ் புக் சைலண்ட் ஸ்ப்ரிங் இஸ் ரிலேட்டட் டு வாட்னு கேட்டாங்க. சொன்னா ஸோ விச் இஸ் ரிலேட்டட் டு பெஸ்டிசைட் பொல்யூஷன் லைக் டிடிடி. ஓகேங்களா? ஸோ இவர் வந்து ரேச்சல் கார்சன் வந்து ஒரு புக் எழுதியிருப்பாரு. அது புக்கோட நேம் என்னன்னு பார்த்தா சைலண்ட் ஸ்ப்ரிங்கு. ஸோ அது வந்து அந்த புக் எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்டிசைட் பொல்யூஷன் பற்றி சொல்லுது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். In an area where DDT had been used extensively and the population of birds declined significantly this is because mainly of the bird eggs laid did not hatch. ஓகேங்களா? ஸோ கால்சியம் கான்சன்ட்ரேஷன் வந்து எக்ல வந்து கம்மியாச்சுனாவே நம்மளுக்கு வந்து எக் ஹேட்சிங்ல ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா? ஸோ இதனால தான் வந்து பேர்ட்ஸ் பாப்புலேஷன் வந்து குறைஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இன் ஏரியா where DDT had been extensively used the population of birds வந்து declined significantly. It's because of the many birds ஓட எக்கே வந்து ஹேட்ச் ஆகல. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ரீசன். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். யூட்ரோஃபிகேஷன் இஸ் ஆஃபன் சீன் இன் வாட்? இட் இஸ் ஆஃபன் சீன் இன் ஃப்ரெஷ் வாட்டர் பாடிஸ். ஓகேங்களா? ஃப்ரெஷ் வாட்டர் பாடிஸ். ஓகே, கொஸ்டின் நம்பர் 49 பாருங்க. BOD in a river water increases when sewage gets mixed with the river water. ஓகேங்களா? நான் ஏற்கனவே சொன்னேன், BOD வந்து in a river water increases when sewage gets the sewage waste வந்து effluent வந்து gets mixed with the river water. ஓகேங்களா? இப்போ இன்னும் வாட்டர் வந்து become polluted. அந்த பொல்யூட்டட்ல வந்து பொல்யூஷன்ல வந்து BOD வந்து வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, வேற ஏதாவது முக்கியமான கொஸ்டின் பார்ப்போம். Limit of BOD prescribed by Central Pollution Control Board for the discharge of industrial and
municipal waste water into the natural surface water is. ஸோ எந்த லிமிட் வந்துக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க வந்து நேச்சுரல் ஹேபிடேட்ல நீங்க ரிலீஸ் பண்ணலாம் அந்த பொல்யூட்டன் வாட்டரை அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு யூனிட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இட் ஷுட் பி less than 30 ppm, less than 30 ppm ஞாபகம் வச்சுங்க. Which of the following is not used for disinfection of drinking water? எது வந்து நம்ம யூஸ் பண்றது இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா ஓசோன் யூஸ் பண்ணுவோம், குளோரின் யூஸ் பண்ணுவோம், குளோரமைன் யூஸ் பண்ணுவோம், ஃபினைல் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே. காமன் இண்டிகேட்டர் organisms of water pollution is what அப்படின்னு கேட்டா it is always a E. coli. It is always a E. coli. ஓகேங்களா? ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். So E. coli வந்து it is used as an indicator organisms to determine pollution of water with எதுன்னு கேட்டாங்கன்னா fecal matter, with a fecal matter. ஓகேங்களா? So option B is right answer. Okay. In Minamata Bay, Japan, the animals which remained free from Minamata disease, அது எது அப்படின்னு பார்த்தோம்னாவே ஸோ ரேபிட்ஸ். ஓகேங்களா? ஸோ ரேபிட்ஸ் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் மினமெட்டா டிசீஸ் எக்ஸப்ட் டாக்ஸ். டாக்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆச்சு மெர்குரியால, எக்ஸப்ட் ரேபிட்ஸ். ஓகேங்களா? ஓகே. ஓகே. கொஸ்டின் நம்பர் 67 பாருங்க. பாஸ்பேட் பொல்யூஷன் இஸ் காஸ்ட் பை வாட்? பாஸ்பேட் பொல்யூஷன் காஸ்ட் பை sewage அண்ட் அக்ரிகல்ச்சர் ஃபெர்டிலைசர்ஸ். இதுதான் வந்து பாஸ்பேட் பொல்யூஷன் வர்றதுக்கு காரணம். ஓகே. The most common indicator organisms that represent polluted water is always what? E. coli. E. coli. Option C is right answer. So the Minamata disease in Japan was caused through the pollution of water by mercury. By mercury. Option இது எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு விஷயம் இல்லை. Which of the following is absent in polluted water? எது வந்து polluted waterல absent கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ larva of stone fly இது எல்லாமே இருக்கும் polluted waterல except larva of stone fly. ஓகேங்களா? Okay, what is BOD? Question number 60. 60 பாருங்க. What is BOD? The amount of oxygen utilized by microorganisms for decomposition. For decomposition. So அது என்னன்னு பார்த்தோம்னா BOD, biological oxygen demand to decompose the organic matter. To decompose the organic matter. Okay, so let's go to the most difficult questions. Okay, disease caused by eating fish contaminated by industrial waste containing mercury compound is called, which is called Minamata disease. Already நம்மளுக்கு தெரியும். Polyblend, a fine powder of recycled modified plastic, has proved to be a good material for எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோட்ஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோட்ஸ். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே. ஓகே, இது ஒரு முக்கியமான கொஸ்டின் நம்ம டிஆர்பி பொறுத்த வரைக்கும். அந்த நம்ம டூல்ஸ் அண்ட் டெக்னிக்லேயும் வந்து இது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேண்ணா? ஏன்னா அந்த ரேடியாலஜி பத்தி நம்ம பேசியிருக்கோம். அண்ட் விச் ஆர் த ஃபாலோயிங் மெத்தட்ஸ் இஸ் தி மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் டிஸ்போசல் ஆஃப் நியூக்ளியர் வேஸ்ட்? மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் டிஸ்போசல் ஆஃப் நியூக்ளியர் வேஸ்ட்னாவே நமக்கு எது நம்ம மோஸ்ட் சூட்டபிள் பார்த்தோம்னா bury the waste within rocks deep below earth surface. Deep below the earth surface. Okay, so option A is the right answer. இது ஒரு முக்கியமான கொஸ்டின் இன் பொல்யூஷன் அண்ட் என்வாயர்மெண்டல் இஷ்யூல. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் இன் கேஸ் ஆஃப் போபால் ட்ராஜடி? போபால் ட்ராஜடி பொறுத்த வரைக்கும் எது வந்து இன்கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. மீத்தல் ஐசோசைனேட் வந்து ரிலீஸ் ஆச்சு ஞாபகம் இருக்கு. அண்ட் thousands ஆஃப் ஹியூமன் பீயிங் டைட், அதுவும் கரெக்ட். ரேடியோ ஆக்டிவ் ஃபால் அவுட் எங்கல்ஃப் போபால், நோ இதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். இட் டுக் பிளேஸ் இன் த நைட் ஆஃப் December 2-3 1984. 1984. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் இது மூணுமே கரெக்ட் எக்ஸப்ட் ஆப்ஷன் சி. வச்சுங்க. அந்த எந்த கேஸ்ன்னு பார்த்தோம்னா மீதைல் ஐசோசைனைட். மீதைல் ஐசோசைனைட்.
எல்லாமே அதை பத்தி தான் வந்திருக்கு. அண்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஐசோடோப்ஸ் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் இன் ஹோமோசேபியன்ஸ்? இது வந்து ஹோமோசேபியன்ஸுக்கு மனுஷனுக்கு ரொம்ப வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ் ஐசோடோப்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரான்சியம் 90 ஓகேங்களா. அண்ட் இது பற்றியெல்லாம் கேட்டிருக்காங்க சரிங்களா. டிஃப்ரெண்ட் கான்ஃபரன்சஸ் எந்த மாதிரியான வந்து கிளைமேட் சேஞ்ச் எஃபெக்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்ன எல்லாத்தையும் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ லெட்ஸ் லுக் அட் தி கொஸ்டின் நம்பர் 83. The UN Conference of Parties on Climate Change in the year 2012 was held at அது எங்க நடத்துனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டோஹால. ஓகேங்களா, டோஹால நடத்துனாங்க. ஓகேங்களா, அந்த ஈவன் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் ஆன் கிளைமேட் சேஞ்ச் in the year 2011 was held in. It was actually held in where? South Africa. 2011ல சவுத் ஆப்பிரிக்கால ஞாபகம் வச்சுங்க. அண்ட் குளோபல் வார்மிங் கேன் பி கண்ட்ரோல்டு பை, இது எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தாவே ரெடியூசிங் deforestation, இன்க்ரீசிங், இதுவும் தப்பு. ரெடியூசிங் deforestation, cutting down use of fossil fuel. ஸோ இது மூலியமா வந்து we can actually keep the global warming in check. ஓகேங்களா. And question number 87 பாருங்க. Which of the following pairs of gases are the major cause of greenhouse effect? ஸோ greenhouse effectக்கு ஒரு முக்கியமான மேஜர் காஸ் எது அப்படின்னு பார்த்தோன்னாவே கார்பன் டை ஆக்சைடு அண்ட் N2O. ஓகேங்களா, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் N2O நான் வச்சுங்க. which one of the following is correct expanded form of the acronym? எது வந்து கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 88 பாருங்க. ஓகேங்களா, இது நம்ம பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. IUCN நோ, இதுவும் தப்பு. ஐபிசி தான், அது ஐபிசிசி வேற. அண்ட் IUCN பார்த்தா இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். இது ஒரு முக்கியமான கொஸ்டின் 89 பாருங்க. The two gases making highest relative contribution to the greenhouse gases are என்னன்னு பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு அண்ட் மீத்தேன் CH4. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். Which one of the following is the correct percentage of the two gases, greenhouse gases that contribute to the total global warming? அப்படின்னு பார்த்தோம்னா மீத்தேன் வந்து, ஸோ திஸ் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 20%, மீத்தேன் அண்ட் CFC குளோரோஃப்ளோரோகார்பன் வந்து அக்கௌண்ட்ஸ் ஃபார் 14%. ஞாபகம் வச்சுங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் இது ரெண்டு தான் கரெக்டு, ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் இஸ் மிஸ்மேட்ச்டு? எது வந்து மிஸ்மேட்ச்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபாசில் ஃபியூல் பர்னிங்னாவே ரிலீஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கரெக்டு. நியூக்ளியர் பவர்னாவே ரேடியோ வேஸ்ட். சோலார் எனர்ஜி என்பது கிரீன்ஹவுஸ் எஃபெக்ட் நோ. அண்ட் பயோமாஸ் பர்னிங்னாவே ரிலீஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இதுவுமே கரெக்ட். ஸோ ஆப்ஷன் எது மிஸ்மேட்ச் தான் கேட்டிருக்காங்க. எது தப்பு அப்படின்னு பார்த்தா சோலார் எனர்ஜினாவே கிரீன்ஹவுஸ் எஃபெக்ட் கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ மேக்ஸிமம் வந்து greenhouse gas released by which of the following country அப்படின்னு பார்த்தாவே, so the country is USA. Option C is right answer. Okay, so if there was no carbon dioxide in the earth atmosphere, the temperature of the earth's surface would be. கார்பன் டை ஆக்சைடு இல்லைனாவே நம்ம கிரீன்ஹவுஸ் எஃபெக்ட் வராது. அப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா less than the present, the temperature வந்து will always be less than -18க்கு போயிடும். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 93. கொஸ்டின் நம்பர் 94 பாருங்க. The CO2 content by volume in the atmosphere air is about 0.0314. So option C is the right answer. Option C is the right answer. இதுக்கப்புறம் முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும், அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். The true statement about greenhouse effect is that it is caused by CO2, CFC, CH4, NO2 gases. ஓகேங்களா,
இது ஒன்லின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவுமே தப்பு. காஸ்ட் பை காம்பினேஷன் ஆஃப் மெனி கேசஸ் இதுன்னு சொல்லணும்ல. none of this. So it is caused by carbon dioxide, chlorofluorocarbon, methane and NO2. ஞாபகம் வச்சுங்க. Option C is the right answer. Option C is the right answer. Okay, let's go to the question number 96. Which one of the following gases contribute maximum to the greenhouse effect on Earth? இது ஆல்ரெடி நிறைய டைம் வந்துட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் எந்த கேஸ்ன்னு பார்த்தோம்னாவே இட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு. இட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 96. ஓகே, 97க்கு கிரீன் ஹவுஸ் இஃபெக்ட் இஸ் வார்மிங் டியூ டு, இட் இஸ் டியூ டு வாட் இருக்காங்க, இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் டியூ டு இன்க்ரீஸ் இன் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி அட்மாஸ்பியர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். And Montreal Protocol was signed in 1987, correct? For control of what? மான்ட்ரியல் புரோட்டோகால்னாவே நமக்கு என்ன ஞாபகம் பார்த்தோம்னா எமிஷன் ஆஃப் ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ். ஓகேங்களா? ஓசோன் லேயர் டெப்ளீட், அதாவது அழிக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை உருவாக்கக்கூடாது. அதுக்கு தான் அந்த முதல்ல இந்த மான்ட்ரியல் புரோட்டோகால் சைன் பண்ணாங்க இன் 1987. ஓகேங்களா? Snow blindness in Antarctic region is due to, snow blindness in Antarctic region it is due to inflammation of cornea. Inflammation of cornea due to high dose of UVB radiation. UVA இல்ல UVB radiation. ஞாபகம் வச்சுங்க. Yeah. So option B is the right answer for 99. நூறாவது question பார்ப்போம். Which of the following protocols did aim reducing emissions of CFC into atmosphere? ஓகேங்களா? இன்டு அட்மாஸ்பியர். இப்போதான் நம்ம பார்த்தோம் மான்ட்ரியல் புரோட்டோகால். சிஎஃப்சினாவே குளோரோஃப்ளோரோ கார்பனு. ஸோ விச் இஸ் கோயிங் டு டெப்ளீட் ஓசோன் லேயர். ஓகேங்களா? ஓசோன் லேயர் பற்றி நம்ம பேசின ஒரே புரோட்டோகால் எதுன்னு பார்த்தோன்னா மான்ட்ரியல் புரோட்டோகால் தான். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஓசோன் இஸ் கரெக்ட்? ஓசோன் பற்றி எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் ஓசோன் ப்ரொடெக்ட்ஸ் அஸ் ஃப்ரம் தி யூவி. ஓசோன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியர்லையும் இருக்கு அண்ட் ஸ்ட்ராட்டோஸ்பியர்லையும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ குட் ஓசோன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் ஓசோன் தான் குட் ஓசோனு. ட்ரோபோஸ்பியரிக் ஓசோன் பேட் ஓசோன். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கொஸ்டின் நம்பர் 101க்கு என்ன ஆன்சர்னு பார்த்தோம்னா ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் ஓசோன் குட் ஓசோன் சொல்லுவோம். குட் ஓசோன் சொல்றது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் ஓசோனு. பேட் ஓசோன் பார்த்தோம்னா ட்ரோபோஸ்பியரிக் ஓசோன். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே. In stratosphere, which of the following elements act as a catalyst in degradation of ozone and release a molecular oxygen? And release a molecular oxygen of Cl. Okay, chlorine ion. Okay. World Ozone Day, which is celebrated on. எப்போ ஓசோன் டே செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னாவே 16th of September. Option D is the right answer. 16th of September. எல்லாம் கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். அண்ட் இது ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்கு. 107 107 பாருங்க. கேட்டோ புரோட்டோகால் வாஸ் என்டோஸ்டு அட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாவே என்ன ஆன்சர் அப்படின்னா COP3. COP3 என்னவே கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். காப்னாவே என்ன? கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். 3 எதை எதை பற்றினது அப்படின்னு பார்த்தோம்னா கேட்டோ புரோட்டோகால். எல்லாம் இன் ஜப்பான். The second commitment period for Kyoto Protocol was decided at Doha. Okay. Global agreement in specific control strategies to reduce the release of ozone depleting substances was adopted. இப்போதான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸ் நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்? மான்ட்ரியல் புரோட்டோகால். ஓகேங்களா?
Okay, in coming years, skin related disorder will be more common. Skin related disorder வந்து it will be more common due to depletion of ozone layer. ஓகேங்களா, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். Formation of ozone hole in is maximum over Antarctica, which is maximum over Antarctica. ஞாபகம் வச்சுங்க. So option D is the right answer. So which country has the greatest contribution for the whole formation in ozone layer in பண்ணது? USA. ஓகேங்களா, இதெல்லாம் ஒரு பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான். ஓகே, கொஸ்டின் நம்பர் 118. மேட்ச் த ஃபாலோயிங். அப்படியே பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். யூட்ரோஃபிகேஷன் நியூட்ரியன் என்ரிச்மெண்ட்டு, சானிட்டரி லேண்ட்ஃபில் வேஸ்ட் இன் டிஸ்போசலு, ஓகேங்களா. அண்ட் ஸ்னோ பிளைண்ட்னஸ் பார்த்தீங்கன்னா யூவிபி ரேடியேஷன், ஜிம் கல்டிவேஷனாகவே டிஃபாரஸ்டேஷன், ஜிம் கல்டிவேஷன். ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம பேசிக் கொஷின்ஸு என்வரன்மெண்டல் இஸ் யூஷுவலில் நம்ம முடிச்சிருக்கோம். சரிங்களா. ஸோ தொடர்ந்து வந்து ஆஸ்பிரன்ஸ் படிச்சுட்டே இருக்கணும். அண்ட் டு நாட் ஹியர் எனி அதர் நியூஸஸ். எந்த ஒரு நியூஸும் வந்து தயவுசெய்து கேட்காதீங்க. டு நாட் லிசன் டு எனி அதர் நியூஸஸ். அண்ட் எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகுது, ப்ரீபோன் ஆகுது, இதெல்லாம் பற்றியெல்லாம் நமக்கு கவலையே இல்லை. நம்ம தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தோம்னா கடவுள் நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம என்ன ஆகணுமோ அதை ஆக்கி விடுவார். சரிங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், அண்ட் ஐ வில் கெட் பேக் டு யூ வித் ஒன் மோர் வீடியோ நெக்ஸ்ட் டைம். தேங்க்யூ.